ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. சங்கீதம் 126 வசனம் 3 இப்படியாய் சொல்லப்படுகிறது: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், மேன்மை கனத்தை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் நாங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தும் பொழுது இன்னுமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வசனம் 6 இப்படியாய் சொல்லப்படுகிறது: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அறுத்த அரிகைகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்புவேன் என்பதாய் சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே அரிகைகள் இருக்கிறதா? அரிகைகளை விதைத்துக் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் அரிகைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எங்களுக்கு முன்பதாய் ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மேன்மையினாலும் நிறைந்த மனிதர்கள் காணப்படுகிறார்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அள்ளி தூவுறவர்கள் துக்கத்தோடே திரும்புவார்கள் என்பதாய். அப்படியானால் கர்த்தர் எங்களுடைய அரிகைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்படியானால் நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அரிகைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்பான ஜனமே, கர்த்தர் நேர்மையை விரும்புகிறார். நேர்மையை விரும்புகிறார் கர்த்தர். எங்களுடைய நேர்மையான பிரயாசத்தை விரும்புகிறார். நேர்மையான பிரயாசத்திலே வருமானங்கள் கொஞ்சமாயிருக்கிறது. ஆனால் கொஞ்சமான வருமானத்திலே கர்த்தர் பிரியம் வைத்து அவர் எங்களை உயர்த்துகிறார். அநேகமான வருமானத்திலே பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, சஞ்சலங்கள் இருக்கிறது. அநேகமான வருமானத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அநேகமான வருமானத்தை நாங்கள் கெட்ட வழியிலே சம்பாதிக்கும் பொழுது அநேகமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு நாங்கள் திரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் எங்களுடைய வருமானம் கர்த்தருக்கு சித்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாரா. God bless you.